Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி WhatsApp status எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's begin. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் AlightMotion அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. தென் 9:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் AlightMotion அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது என் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகார்ட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் இப்போ பேக்ரவுண்ட் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோஸில் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ பேக்ரவுண்டுக்கு பார்ட்டிகல் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பார்ட்டிகலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பார்ட்டிகல் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக உங்களுக்கு லைட் அண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் ஃபுல்லாக போய்ட்டு உங்களோட பார்ட்டிகல்ஸ் மட்டும் இப்போ தனியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆடியோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஜஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆடியோ நான் 12 செகண்டுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பார்ட்டிகல் அண்ட் பேக்ரவுண்டை 12 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஆடியோ பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் அகைன் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸை ஜஸ்ட் கூகுளில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிக் பாஸ் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை பாட்டமில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ண டெக்ஸ்ட்டையும் ஃபுல்லாக டியூரேஷன் அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைட் கார்னரில் தேர்டாக உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை எனேபிள் பண்ணுறங்க. தென் அது கீழே பார்த்தா கலர் ஆப்ஷன் இருக்கும். அதை ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக சைஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு 120க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும். அதை 80க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷேடோ ஆப்ஷன் மெயினாக எதுக்கு தரோன்னா நம்மளோட டெக்ஸ்ட் இன்னும் விசிபிளாக ஆக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஷேடோ ஆப்ஷன் கொடுக்குறோம். அண்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐ ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தேர்டாக உங்களுக்கு பார்ட்டிகளோட ஐ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு அந்த பார்ட்டிகல் தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லிரிக்ஸை கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஹேங் ஆகும். ஸோ ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஐ ஐக்கான் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேங்கே ஆகாது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ஐ ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே விசிபிளாக இருக்காது. இப்போதைக்கு நம்ம தெரியாமல் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக போகும், பார்க்கும்போதே தெரியும். அண்ட் அதை யூஸ் பண்ணி உங்களோட லிரிக்ஸை மட்டும் கரெக்டாக இப்போதைக்கு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ரன் பண்ணியிருக்கேன். அது ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரோஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட், ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான டுட்டோரியல்ஸும் போட்டிருக்கேன், அட்வான்ஸாகவும் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு டைம் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஐகானை விசிபிள் ஆக்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு 50க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் கூட வச்சுக்கோங்க.
அண்ட் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ப்ளிட் ஆகும்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 1 செகண்ட் இல்லை அதுக்குள்ளே இருந்தாலே போதும், அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 0.00க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதை மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெச் வேணும்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த நார்மல் டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு தென் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டும் மூவ் ஆகாது, அண்ட் தென் அந்த எஃபெக்டும் வராது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிட்டு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும், அண்ட் தென் சென்டரில் அப்படியே இருக்கும், அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிட்டு வரும். அண்ட் ஒரு எஃபெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னொரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு 4th வந்து ஆசிலேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 64க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருந்தது. இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஷேக் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேக் ஆகணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஆட் பண்ண சேம் எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்டுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக ஷேக் ஆகும். ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸாக ஆட் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 80 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களோட பேக்ரவுண்டும் மூவ் ஆகும், அட் த சேம் டைம் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டும் வந்து மூவ் ஆகும். அண்ட் பேக்ரவுண்ட் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து தெரியுது. ஜஸ்ட் வந்து அது தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. தென் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை டைப் பண்ணிட்டு அது லிரிக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்துடும். அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். நான் இப்போ லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா காப்பி எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். சேம் செகண்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே ஆட் ஆகிடும். ஸோ இதை மாதிரி வந்து கண்டினியூஸாக எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். AlightMotion அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது மாதிரி இந்த AlightMotion அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் AlightMotion அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அது இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.